அனைவருக்கும் வணக்கம். ஷாமியோடைய Redmi Note 8 Pro மிட்-ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்லேயே இப்போ பாப்புலராக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் Redmi Note 8 Proடைய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து புது ரெட்மி யூஸராக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து நிறைய ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து Redmi Note 8 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பேசிக் டிப்ஸ்லேருந்து நிறைய ஹிடன் ஃபீச்சர், அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து என்னென்ன அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Redmi Note 8 Pro உடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு 6.53 இன்ச் IPS LCD பேனலில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேனல், Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இது MediaTek Helio G90T ப்ராசரில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேமிங்காகவே எக்ஸ்க்ளூசிவான ஒரு சிப்செட். இது குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் மற்றும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ். ஃப்ரண்ட் கேமரா 20 மெகா பிக்சல் 4500 mAh ஓட பேஸ் வேரியன்ட், 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். 14,999க்கு அக்ரெசிவாக ரெட்மி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ Redmi Note 8 Pro உடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷாமியோடைய MIUI 10ல் தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடிய விரைவில், அதாவது டிசம்பருக்குள்ளே இது MIUI 11க்கு வந்து இவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும் அப்போ ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்க MIUI 10ல் Redmi Note 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே வரும். அங்கே தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலும் இருக்குது. கஸ்டம் டாகலும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வைஃபை, டார்ச் லைட்டுன்னு, ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லே உங்களுக்கு செட்டிங்ஸ் பட்டனும் இருக்குது. நீங்கள் அங்கேயே சூஸ் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கலாம். ஸோ Redmi Note 8 Pro உடைய டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது சிஸ்டம் வைட் டார்க் மோட் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வைட் டார்க் மோட் வந்து எனேபிள் ஆகிடும். இந்த சிஸ்டம் வைட் டார்க் மோட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டார்க் மோட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, கூகுள் சர்ச் பட்டன் பாருங்கள், அதுவும் டார்க் மோட் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி எதெல்லாம் வந்து டார்க் மோட் சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே வந்து உங்களுக்கு டார்க் மோடாக மாறிடும். ஸோ இந்த டார்க் மோடில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு IPS LCD பேனலில் தான் கொடுத்துருக்கிறதுனால இந்த டார்க் மோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேட்டரி வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக இந்த டிஸ்பிளே ஃபீச்சரில் வந்து ரீடிங் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீடிங் மோட் ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் போகணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே, அங்கே போனீங்கன்னா ரீடிங் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எப்போவும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஒரு ப்ளூ டிண்ட்டில் இருக்கும். ரீடிங் மோட் ஆக்டிவேட் பண்ணோன்னே எல்லோ டிண்ட்டாக உங்களுக்கு மாறிடும். அதை பார்க்கும்போது வந்து ஒரு புக்கு படிக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு எல்லோயிஷ் டிண்ட்டில். அது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பேட்டரியும் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரீடிங் மோட் ஆப்ஷனை வந்து கீழே இருக்கிற ஷெட்யூல் டைம் அதில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டைமில் நீங்கள் படிப்பீங்களோ அந்த டைமில் வந்து இதை நீங்கள் ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய படிப்பீங்கன்னா இந்த ரீடிங் மோடையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் மோட் அப்படின்னு இருக்குது. அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் போயிட்டு லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பாக்கெட் மோட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அன்னெசரியாக நீங்கள் பாக்கெட்டில் போடும்போது வந்து எதுவுமே டச் ஆகி எந்த ஆப்புமே ஓப்பன் ஆகாது. இல்லை யாருக்குமே கால்ஸ் போடுறது வந்து நீங்கள் வந்து இது மூலமா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஜென்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு குவாட் கேமரா. இதில் ஹைலைட் வந்து இதில் மேக்ரோ லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேக்ரோ லென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோட்டோ ஆப்ஷனில் வந்து மேலே ஒரு ஃப்ளவர் ஐக்கன் இருக்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதனால நீங்கள் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அதில் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் அங்கேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எடிட்டரில். அது மட்டும் இல்லை, ரிமூவ் வாட்டர்மார்க் அதுவும் இருக்குது. டிஃபால்ட்டாக நீங்கள் ஒருவேளை வாட்டர்மார்க்கோடு எடுத்திருந்தா கூட அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனாக தெரியுது. ஒருவேளை நீங்கள் வந்து வாட்டர்மார்க்கோட பிக்சர்ஸ் எடுத்துட்டா வந்து திரும்ப எடுக்க தேவையில்லை. நீங்கள் எடிட்டரில் போய் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கஸ்டமைஸ்டு வாட்டர்மார்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து மெனு ஆப்ஷன், கேமராவில் இருக்கக்கூடிய மெனு ஆப்ஷன் போய் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அங்கே வாட்டர்மார்க் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து கஸ்டம் வாட்டர்மார்க் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதில் வந்து உங்கள் பேரோ என்ன வேணுமோ அந்த இடத்தோட பேரோ நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் கிளிக் பண்ணாலும்
வந்து அந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து கீழே இருக்கும். டிஃபால்ட்டாக ரெட்மி வாட்டர் மார்க்கும் இருக்குது, ஆனால் இதுவும் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். ரெட்மி நோட் 8 ப்ரோடைய இன்னொரு ஹைலைட்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட் அமேசானுடைய அலெக்ஸா அசிஸ்டன்ட் இருக்குது, கூகுள் அசிஸ்டண்ட்டும் இருக்குது, அலெக்ஸா அசிஸ்டண்ட்டும் இருக்குது. 2 அசிஸ்டன்ட் இதில் இருக்குது. இங்கே வந்து இன்பில்ட் அமேசானுடைய அலெக்ஸா அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு அலெக்ஸா ஆப் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அமேசானுடைய லாகின் அக்கௌண்ட் அதில் வந்து சைன்இன் பண்ணணும். ஏற்கனவே நான் சைன்இன் பண்ணதுனால இங்கே வந்து எனக்கு செட்டப் கேட்குது. நீங்கள் வந்து சைன்இன் பண்ணலைன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். ஸோ உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ண எக்கோ இல்லைனா அலெக்ஸா ஆப்பில் நீங்கள் செட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெல்கம் டு அலெக்ஸா அப்படின்னு கேட்கும். அலெக்ஸா வாட்ஸ் த வெதர்? பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சே அலெக்ஸா அப்படின்னு சொல்லும். நீங்கள் செட்டிங் பண்ணணும் எப்படி உங்களுடைய வாய்ஸோட வேணுமோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அலெக்ஸாவை செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் ஆஃபாக இருந்தால் கூட உங்களுக்கு அலெக்ஸா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வந்து அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், அலெக்ஸா. அது அலெக்ஸா மட்டும் இல்லை, நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு செட்டிங் போயிட்டு செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங் போகணும். பட்டன் ஷார்ட்கட்ஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இதில் எந்த ஆப்ஷன் மெனு ஆப்ஷன் வேணால் வச்சுக்கலாம். லாங் ப்ரெஸ் ஹோம் பட்டன், இல்லைனா மெனு பட்டன், இல்லைனா வந்து பேக் பட்டன். இப்போ லாங் ப்ரெஸ் பேக் பட்டன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுற இந்த பேக் பட்டனை ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஆகிடும், எக்ஸிட் பண்ணால் போயிடும். அடுத்த ஃபீச்சர் பிளர் ஆப் ரிவ்யூஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரீசெண்ட் ஆப்ஸில் வந்து எல்லா ஆப்ஸுமே வந்து ரொம்பவே கிளியராக தெரியும் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பிளர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸை வந்து நீங்கள் பிளர் பண்ணுறதுக்கு முதல் செட்டிங்ஸ் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து பிளர் ஆப் ரிவ்யூன்னு இருக்கும். அந்த ஆப்பில் வந்து டிஃபால்ட்டாக வந்து கேமரா மட்டும் உங்களுக்கு பிளர் ஆப்ஷனில் இருக்கும். நான் வந்து இப்போ யூடியூப் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப் போய் அங்கே பிளர் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்ட் ஆப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளராக இருக்கும். ஸோ எந்தெந்த ஆப்ஸ் வேணுமோ, அதாவது ரீசெண்ட் ஆப்ஸில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு பிளராக தெரியணுமோ இந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற மாதிரி 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போய் அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே வந்து பட்டன் ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து டிஃபால்ட்டாக ஸ்லைட் 3 ஃபிங்கர்ஸ் டவுன்னு இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன் வேணும், அதாவது வந்து பவர் பட்டன் ப்ளஸ் மெனு பட்டன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆப் லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அவங்க ஆப் லாக் ஃபீச்சரே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ் சூஸ் பண்ணி ஆப்ஸ் போனீங்கன்னா ஆப் லாக் ஃபீச்சர் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து எந்த ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு செட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் யூடியூப் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு வந்து செட் பாஸ்வேர்டு அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ வந்து கிராஃபிக் பேட்டர்ன் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம வந்து பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூவல் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப் வந்து 2 வச்சுருந்தீங்கன்னா வந்து அது டூவல் வாட்ஸ்அப்பாக யூஸ் பண்ணணும்னா அதுக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல செட்டிங்ஸ் போகணும். ஆப்ஸ் போனீங்கன்னா டூவல் ஆப்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இப்போ ஃபேஸ்புக் இருக்குது. அந்த மாதிரி அதாவது நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் வந்து 2 ஃபேஸ்புக் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாட்ஸ்அப் எது வேணுமோ அந்த டூவல் ஆப்ஸில் போய் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல். இப்போ ரீசெண்டாக வந்து பசங்க எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன பசங்கிட்ட ஃபோன் கொடுக்கும்போது பேரண்டல் கண்ட்ரோல் அதாவது வெல்பீயிங் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். டிஜிட்டல் வெல்பீயிங் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா செட்டப் பேரண்ட் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தரணும் அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த சைட் வந்து உங்கள் பசங்க யூஸ் பண்ணுறாங்க அதையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணணும் அதையும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் இந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் மூலமா. அடுத்ததாக கேம்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ரெட்மி நோட் 8 ப்ரோவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது கேம் டர்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் செட்டிங்ஸ் சூஸ் பண்ணணும். செட்டிங்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா கேம் டர்போ ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் எந்த கேம்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பப்ஜி நான் வச்சுருக்கேன். வேறு என்னென்ன கேம்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் கேம்ஸே நிறையா இருக்குது. எது வேணுமோ நீங்கள் அதில் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் விளையாடும் போது வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. எந்த மெசேஜ் வந்தாலும் எதுவுமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லை, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் விளையாடுறதுக்காக செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா வந்து கால்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதோ மெசேஜஸோ எல்லாமே அங்கே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் விளையாடலாம். அதோட வந்து கேம் ஸ்பீட் பூஸ்டர் இருக்குது, அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம்.
அதனால் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிராஃபிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டர்போ மோடில். அடுத்ததாக குவிக் ரிப்ளை ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் போனீங்கன்னா வந்து குவிக் ரிப்ளை ஆப்ஷன் இருக்கும். இது மூலயமா இந்த குவிக் ரிப்ளை ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்தோ வேறு மெசேஜஸோ அங்கேயே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு ரிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கேயே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிடலாம். ஆப்குள்ளே போகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இருக்காது. ஸோ குவிக் ரிப்ளை ஆப்ஷன் வந்து ரொம்பவே வந்து டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போகாமலே சில ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டிங்ஸ் போய்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் குவிக் பால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் போனீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணுமோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வேணுமோ இங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் நாச் டிஸ்பிளேயோட வருது. அதனால் எப்போவுமே நாச் இருக்கும். சில ஆப்ஸ் வந்து ஃபுல் வியூவில் பார்க்கும்போது அதாவது கேம்ஸ்லாம் விளையாடும் போது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஃபுல் வியூ டிஸ்பிளே வேணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே ஃபுல் ஸ்க்ரீன் மோட். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து சில ஆப்ஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும். மற்ற ஆப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி மற்ற கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து கேம் விளையாடும் போது உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த டிஸ்பிளே ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து உங்களுக்கு டாட் நாச்சோட வருது. ஸோ நாச் வந்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த நாச்சை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே சூஸ் பண்ணிங்கன்னா நாச் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஹைட் நாச் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா நாச் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது யூடியூப் அந்த மாதிரி ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கிளியராக வந்து நாச்சே தெரியல. உங்களுக்கு வந்து நாச் வந்து ஹைட் ஆனது வந்து ஏதாவது வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நாச்சே இல்லாமல் உங்களுக்கு ப்ளே ஆகும். உங்களுக்கு நாச் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஹைட் ஆகிடும். ஸோ நாச் யாருக்காவது டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸில் நோட்டிஃபிகேஷன் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஆப்ஸோடைய நோட்டிஃபிகேஷனும் வந்து எனேபிளாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லாமே ஆனில் இருக்கும். ஸோ நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேணுமோ எந்த ஆப்ஸ்லேருந்து வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பேஜஸ் அதுவும் வந்து எது வேணும் அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக என்னென்ன ஆப் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு மிச்சதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் வந்து லாக் ஸ்க்ரீனும் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன். ஆனால் நீங்கள் வந்து ரேஸ் டு வேக் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வச்சு நீங்கள் ஜஸ்ட் ரேஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபோன் வந்து ஆன் ஆகிடும். அதே அடுத்த ஆப்ஷன் டபுள் டேப் டு ஓப்பன் த ஸ்க்ரீன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் லாக் ஸ்க்ரீனை வந்து கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ ரெட்மி நோட் 8 ப்ரோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹிடன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு வந்து இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து டெக் சேனல்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து எந்த ஃபீச்சர் பெஸ்ட்டாக இருந்தது தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி. தொடாத 3 ஃபோன் வேணும் எனக்கு வீடியோ முடிக்கிற வரைக்கும். நாளைக்கு வந்து இதை பார்த்தா பேசணும். வை கொஞ்சம் ஒரு இதை பார்த்தா பேசணும்னா வீடியோ எல்லாம் அதில் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பாரு இதில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீ லேப்டாப் யூஸ் பண்ணிக்க. இந்த ஃபோன் வேணால் தரேன் கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ண. ஆனால் இது கையில் இருக்கணுமே, தர முடியாது. எதுவுமே தர முடியாது. என்ன வேணா பண்ணிக்கோ. ஓகே பேபி. ஸோ ரெட்மி நோட் 8 ப்ரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ ரெட்மி அலெக்ஸா இருந்தா அது மட்டும் இல்லை அலெக்ஸா அசிஸ்டன்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் ஆயிருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள்.